பிரைஸ் லார்ட் த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. தேவன் எதுக்காக இருக்கிறார் இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை. தேவன் வந்து இயேசு வந்து எதற்காக சிலுவையிலே பலியானார் அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. பாருங்க, தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, சொல்றாங்க பாவங்கள் போக்கி விட்டாருங்க, சாபத்தை நீக்கிட்டாருங்க, பரலோகம் கூட்டிட்டு போவாருங்க அப்படி சொல்றாங்க. பாருங்க, இந்த பாவத்தை போக்குறதும் சாபங்கள் நீக்கிறதும் அப்படிங்கிறது என்ன காரியம்னா, இந்த பூமியில ஆதாம் செய்த தவறினால என்ன ஆச்சு அப்படின்னா பாவம் வந்துருச்சு. அவன் உறவிலிருந்து தவறி நிற்கிறான், தள்ளி நிற்கிறான், அதனால அவனுக்கு பாவம் வந்துருச்சு. அதன் விளைவாக மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு இடைவெளி இல்லையா, இடைவெளி வந்துருச்சு. அதனால தானே இயேசு வந்து அந்த ஆதாமின் மீறுதல்னால இரண்டாம் ஆதாமாகிய இயேசு வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிளவு அதை இயேசுவால் சரி செய்து முடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவால் செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த பூமியில இந்த மனிதர் வாழும் பொழுது சாபத்தினாலும் கஷ்டத்தினாலும் பாடுகினாலும் இருந்தான். அப்ப இயேசுவின் மூலியமாக அவன் இந்த பூமியில நல்லபடியா வாழலாம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு வந்தார், நம்மளை நீதிமானாக்கும்படியாக வந்தார். ஏன்னா நம்ம பாவத்துல அந்த ஆதாமின் மீறுதல்னால பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது, மனிதனுக்கு வந்துருச்சு. அப்ப அதை வந்து இயேசு சரி செய்து முடித்து விட்டார். சரி செய்து முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம நல்லா வாழணும் தானே, நம்ம நல்லா இருக்கணும் தானே. ஏன்னா இங்க என்ன ஆகி போச்சுன்னா, கடவுளை நம்புறவங்க பரலோகம் போறதை பத்தியே இன்னைக்கு பிரசங்கங்கள் ஆயிருச்சு. 3வது வானத்துல யார் இருக்கிறாங்க, 2வது வானத்துல யார் இருக்கிறாங்க, ஆவியானவர் எப்படி நடந்து வராரு, உனக்கு பயம் இல்லையா, அப்படி ஆயிருச்சு. அதெல்லாம் ஓகே. தேவனை நம்புகிற பிள்ளைகள் எல்லாரும் நீதிமான் தான். தேவனை நம்புகிற பிள்ளைகள் எல்லாரும் நீதிமானாதான் இருக்கிறான். தேவனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிரோட வந்ததினால் நீதிமானாக இருக்கிறான். அவன் நீதிமானா இருக்கிறான். நீதிமான அப்படிங்கிறவன் பரிசுத்தவான் தான். அந்த பரிசுத்தவான் என்கிறவன் பாவங்கள் பண்ணாம சரியாதான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவனுடைய வாழ்வு அப்படிங்கிறது அது மட்டுமே கிடையாது. தேவனுடைய வாழ்வுங்கிறது நல்லா வாழ்றது. ஏன்னா அவருடைய தழும்புகளால சுகம் உண்டாகுது. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார்னு சொன்னா நாம நல்லா வாழணும், இந்த பூமியில நல்லா வாழணும். ஹல்லேலூயா. நல்லா வாழணும் அப்படின்னா உங்கள் பொருளாதாரத்துல நீங்க நல்லா வாழணும். சரீர பிரச்சனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், சரீரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு வாழ்க்கையே இல்லாமல் இருக்கு தெரியுமா? சில பேருக்கு வாழ்க்கையே இல்லை. சில பேர்த்துக்கு வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது என்னத்தான் வாழ்க்கை வாழ்றோம், உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா உலகத்துல நடக்கிற சூழ்நிலைகள், உலகத்தில் நடக்கிற போராட்டங்கள், உலகத்துல இருக்க புதுசா வரக்கூடிய நோய், இதை கண்டெல்லாம் நினைச்சிட்டாங்க வாழ்க்கையே இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உயிர் இருக்குல்ல அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல உயிர் இருப்பது மட்டும் இல்ல, ஜீவன் உண்டாகும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருந்தாருங்க. அப்ப இயேசுவை நம்பக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. உங்க பொருளாதாரத்துல நல்லா இருப்பீங்க. பாருங்க, ஒரு மனுஷன் எதை நினைக்கிறானோ, எதை தியானிக்கிறானோ அதன்படியா இருக்கிறான். அவன் எதை விதைக்கிறானோ அதைவே அறுவடை செய்கிறான். உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் விதைக்கப்படணும். பாருங்க, கஷ்டம் தேவனுக்கு பிடித்ததுங்க, வறுமையில வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியங்க, இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் உள்ள வச்சுக்கிறாங்க. இல்ல நம்ம வந்து வறுமையில இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்லை, யாரையும் ஏழையாக்குவது தேவனுக்கு வேலை இல்லைங்க. அவரே மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. இயேசுக்கு தங்குவதற்கு கூட இடம் இல்லை. அவர் வந்து நரிகளுக்கு கூட ஒரு குகை இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, அவ்வளவு பிஸியாக இருந்தாருங்க. இயேசுவானவர் அவ்வளவு பிஸியா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
அங்க இடம் இல்லை, அதனால மாட்டு தொழுவத்துல பிறந்த அவர் ஏழையா? அவரு இருந்த அந்த 12 சீசர்கள்ல ஒருவன் அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்காகவே இருக்கிறான், பணப்பைய வைத்துக் கொண்டிருந்தவனாகவே இருக்கிறான், யூதாஸ் காரியோ. அப்ப பணத்தை எண்ணுவதற்கு, பணத்தை வைத்துக் கொள்வதற்கே ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இயேசு எவ்வளவு பணக்காரர் இருப்பாருங்க. இயேசு உங்களை அள வைப்பவர் அல்ல, உங்களை ஆள வைப்பவர், உங்களை வாழ வைப்பவர். அவர் உங்களை ஏழையாக்குபவர் அல்ல, அவர் உங்களை ஏழ்மையில நிலையிலே வைத்துக் கொண்டிருப்பவர் அல்ல. தரித்திரம் தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஈசாக்கு விதை விதைக்கிறான், இதெல்லாம் நிஜம் தானே. ஈசாக்கு விதை விதைக்கிறான், தேவன் ஆசீர்வதித்ததுனால அவன் அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான ஆகிறான். அவன் அநேக ஆடுகள் மாடுகளும் இருக்குது. ஒரு ஐஸ்வர்யவானாக மாறுகிறான், வாழுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், இயேசுவை நம்புற பிள்ளைங்க, நீங்க எப்படியோ இருப்பீங்க, நல்லாதான் இருப்பீங்க. இருதயத்துல இந்த மாதிரி வார்த்தைகள், கடவுளின் வார்த்தைகள் நீங்க உள்ள போடலைன்னா இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியாது. கஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும், பாடுகள் இருக்கத்தாங்க செய்யணும். நீங்க 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 வந்து இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலைன்னா எப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வீங்க? வாழ முடியாம போயிடும். அப்ப நீங்க நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் தாங்க தேவனுடைய பிரியம். இயேசு வந்து பலியானது சும்மா உங்க பாவத்தை மட்டும் போக்கிட்டார். பாவத்தை போக்கிட்டாருன்னா, சாபத்தை போக்கி விட்டாருன்னு சொன்னா அதன் விளைவாக தரித்திரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தரித்திரம் இருக்கக்கூடாதுங்க. உங்க வாழ்க்கை சரித்திரமா இருக்கணும். இப்ப என்ன வெளிச்சம் வந்தா அது வெளிச்சமா இருக்கணும் இல்லையா? இருள இருந்தா அது இருளாக இருக்கணும். பாவம் போயிருச்சு அப்படின்னா வெளிச்சமான வாழ்க்கை தானே உங்களுக்கு. கடன் பிரச்சனையோட வாழ்ற வாழ்க்கையா? நீ வாழாகாமல் தலையாவாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு கடன் கொடுப்பாய். இதுதானே தேவனுடைய வார்த்தை. அப்ப நீங்க பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும். அதிகப்படியான சம்பளம் நீங்க தாராளமா வாங்கலாம். தேவன் ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல தேவன் நம்பி வாழ்க்கை வாழ்றவங்க, வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்க கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிச்சு இருக்கிறாருங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் உதவி செய்வார், அப்படி கடவுள் எனக்காக உதவி செய்வார், கடவுள் எனக்கு செய்வார், செய்து முடிச்சுட்டாரு. சொந்த குமாரனம் என்றும் பாராமல் அவரையே தந்து விட்டாரு. இதற்கு மேல் என்னதான் தரணும்? சிலுவையில உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டார். மீண்டும் ஏதாவது செய்வார்னா பாருங்க, இனி விசுவாசித்து பெற்று கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இனி வந்து நம்ம சட்டியில் இருக்கிற சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிடுற இடத்துல இருக்கிறோம். தேவன் நமக்காக செய்து முடித்து விட்டார். நீங்க இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவின் வார்த்தையை நம்புறீங்களா? ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? இந்த வாழ்வு உங்களுக்கு இருக்குதுங்க. எந்த வாழ்வு? செழிப்பான வாழ்வு. 2 கொரிந்தியர் 8:9 போடப்பட்டிருக்குது. என்ன போடப்பட்டிருக்குது? அதாவது நம்ம ஐஸ்வர்யவான்களாக வாழும்படி அவர் தரித்திரரானார் என்று போடப்பட்டிருக்குது. நம்ம தரித்திர கோலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவருடைய ஐஸ்வர்யவானாக அவருடைய கோலத்தை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. இயேசு என்ன கடவுள் என்ன ஏழை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வானத்தையும் பூமியும் படைத்தவருங்க. பாருங்க, இந்த உலகத்துல யார் பணக்காரர் அப்படின்னு சொன்னா அவர் அதிகமா லேண்ட் வச்சிருப்பாரு, அதிகமா இடம் வச்சிருப்பாரு. அவரு தானே பணக்காரர். அப்ப இந்த பூமி யாருதுங்க? பூமி கடவுளுடையது. அந்த கடவுள் நம்ம அப்பாவாக இருக்கிறார். அந்த கடவுளுடையது பொருள் என்ன? இந்த பூமி, வானம், இன்னும் இந்த அண்ட சராசரங்களும் தேவனுடையது. அப்ப தேவன், அதாவது உங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர், அதை மறந்துட்டீங்களா? இல்ல அந்த உணர்வு இல்லையா? பணக்காரராக வாழ்வது நல்லது. பேதுரு கேட்கிறான், இது மாதிரி உங்களவே நம்பி வந்தமே, எங்களுக்கு என்ன கிடைக்கணும்? குச்சி எடுத்து 2 போட்டாரா இயேசு? இயேசு சொன்னார், இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் 100 மடங்கு. எப்படி 100 மடங்கு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். நீங்க வீட்டையோ குடும்பத்தையோ எந்த சூழ்நிலையை நீ தேவனுக்காக இழந்திருந்தாலும் உனக்கு பரலோகத்துல இடம் கிடைக்கும், இந்த பூமியிலையும் அதிகமான பொருளாதாரம் கிடைக்கும். இயேசு சொல்றாருங்க. சொன்னாரே சொல்லலையா?
பாருங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அதை பெருக செய்து 5000 புருஷர்களுக்கு கொடுத்தது போக, 5000 குடும்பங்களுக்கு கொடுத்தது போக 12 கூடை நிறைய இயேசு எடுக்கிறாருங்க. அதுதான் இயேசுவின் அற்புதம். ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் வாழ்க்கைனா தரித்திரமா இருப்பதுதான் கடவுளுக்கு பிடிக்கும். இந்த தரித்திரத்தை கொடுத்துதான் தேவன் வந்து இயேசு வந்து இந்த கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா தரித்திரத்தை கொடுத்து அன்பா இருக்க வைக்கிறாரு. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் தரித்திரம் உங்களை விட்டு போகவே போகாது. அவர் சரித்திரத்தை மாற்றி விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி, எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவர் பாருங்க, சரித்திரத்தை மாற்றினார். கிமு கிபின்னு சொல்லி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின். அப்படிப்பட்ட உங்க அப்பாவை வச்சுக்கிட்டு ஓ இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற பெரிய கோடீஸ்வரங்களான்னு கேட்டா இல்ல. எல்லாரும் பொருளாதாரத்துல குறைவில்லாமல் வாழ வேண்டும். இது தேவனின் விருப்பம், தேவனின் ஆசை, தேவனின் ஒரு 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 தேவன் வந்த நோக்கமே அதுதாங்க. இங்க பாருங்க, நீங்க பொருளாதாரத்துல நல்லா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருந்ததுன்னா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த நாடே செழிப்பா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் பொருளாதாரத்துல பெருசா இருந்தாலும் அது பெரிய நாடு, வல்லரசு நாடுங்க. என்னங்க பணத்தை பத்தியே பேசுறீங்க? இங்க பாருங்க, அதிக பணங்களும் வேணும், நல்ல குணங்களும் வேணும். ஹல்லேலூயா. அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பேசலீங்க, வேதாகமம் அதுதான் பேசுது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார், அவன் ஐஸ்வர்யவானாகிறான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். ஒரு பணக்கார பிள்ளைகளாக இருக்கணும். பணக்காரன் சொன்னாவே கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி கூச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, ஒத்துக்கொள்ளணும். பணமே தேவையில்லைங்கிறோம், அப்புறம் ஏன் காணிக்க கேட்குறீங்க? ஏன் காணிக்க போடுறீங்க? பணமே தேவையில்லை, எப்படி ஊழியத்தை நடத்துவது? எப்படி ஊழியம் செய்வது? நீங்க பணமே தேவையில்லைன்னா எப்படி விமானத்துல போனாதான் உலகம் முழுக்க நீங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? நடந்து போய் எப்போ அறிவிக்க போறீங்க? அப்படின்னு அதுக்கு பணம் தேவையில்லையா? உலகம் முழுக்க போய் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும்னு இயேசு சொன்னார் தானே. அப்ப பணம் தேவைதானே, அப்ப அதிக பணம் தேவைதானே. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை நம்பி வர பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யணும். எத்தனை காரியங்கள் இருக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இரவும் பகலும் வேதத்தின் மேல் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலிலே ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பாக இருப்பான் என்று வேதாகமம் சொல்லுது. அப்படி செழிப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், செழித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேனப்பா. நீர் பொறுப்படுத்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வறுமையிலே தரித்திரமா இருக்கக்கூடிய பிள்ளைகளின் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.